ஒரு மண்சட்டி எடுத்துருக்கேங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் வந்து நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அதுக்கப்புறமா ஒரு 2 வரமிளகா வந்துட்டு இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை, அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா இந்த குழம்புல பார்த்துட்டிங்கன்னா காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் போடாதனால பச்சை மிளகா தாங்க காரத்துக்கு போடுறோம். அதனால ஒரு 3 4 பச்சை மிளகா நான் வந்து காரத்துக்கு ஏற்ப வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். தேவைக்கேற்ப உப்பெல்லாம் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வந்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காவும், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு பச்சை மிளகா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கடுகும் போட்டுட்டு தேவைக்கேற்ப வந்துட்டு நம்ம வந்து தயிர் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து ஊற்றிருக்கேன். இதையும் போட்டு நல்லா வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தக்காளி பார்த்துட்டிங்கன்னா நல்லா வெந்து உடையக்கூடாது. இந்த மாதிரி வெந்தால் போதுங்க. அதுக்கப்புறமா வந்து அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டையும் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொதி வரக்கூடாது. நல்லா கொதிச்சிச்சுன்னா இந்த குழம்பு நல்லாவே இருக்காதுங்க. லைட்டாக கொதி வரும்போதே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கணும். இதுக்கு சைட் டிஷ்னு பார்த்துட்டிங்கன்னா மீன் ஃப்ரை, அப்புறம் கருவாடு ஃப்ரை, அப்பளம் இதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.